தலையாமல் நிலைநிற்போம். இன்று ஆராதனைக்குரிய வேத வாசிப்பு ஏசாயா 66 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். The scripture portion taken for today's meditation is from Isaiah chapter 64, the first 9 verses. ஏசாயா 64 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கீழ்த்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இவைகளை போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் கனிமன். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீழே. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்கள் மீது நீர் பாராட்டி வருகிற உம்முடைய மகாபெரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட இருக்கின்ற உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரீர், நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையானது சிதறாதபடிக்கு தேவரீர், நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கவும் உம்முடைய வார்த்தையை மாத்திரமே கேட்கவும் ஆண்டவரே, உம்மால் பலப்படவும் உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கும்படியாக எங்களை நீர் வணைந்தருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக இந்த நாளிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரமாக இன்றையிலிருந்து ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கின்றது. திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரமாக புதிய வருடமானது அட்வென்ட் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகின்றது. அட்வென்ட் சண்டே, அட்வென்ட் வந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக 4 சண்டேஸ் அதிலிருந்து அட்வென்ட் ஆரம்பிக்கும். ஸோ அட்வென்ட் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது வருகை, கமிங் ஆர் அரைவல், அதான் அட்வென்ட் என்ற ஒரு வார்த்தை. இந்த அட்வென்ட் காலங்களிலே நாம் தியானிக்கின்ற காரியம் என்ன என்றால் காத்திருப்பதும் ஆயத்தமாகுவது. This Advent season, the sermon is on waiting and getting prepared. எப்படியாக காத்திருக்க வேண்டும், எப்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம
இப்போ எல்லாரும் எதுக்கு ஆயத்தமாகிறோம், எதற்காக காத்திருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படியா இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை. அதே சமயத்துல ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காகவும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லா வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கிறிஸ்துமஸ் ஆனது வித்தியாசமானது. 2020வது வருடம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு வருடத்தை யாருமே சந்திக்க விருப்பப்படுவாங்க. None of us want to have experience like this year 2020 in our lifetime. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த பேண்டமிக்னால நிறைய நிச்சயமற்ற காரியங்கள், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் சொல்லிட்டு நாமே நம்மளால திட்டமிட முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வெளியே நாம் கேட்கின்ற அநேக காரியங்களும் it all brings a lot of uncertainties in our life. சொல்றாங்க இந்த வேக்சின் கண்டுபிடித்தாயிற்று என்று. அந்த வேக்சின் கண்டுபிடிச்சாலும் ஒவ்வொரு கம்பெனியும் சொல்றாங்க எங்களுடைய வேக்சின் 90% 80%, but none of them can say 100%. அடுத்து அந்த வேக்சின் யாருக்கு கிடைக்கும், எவ்வளவு செலவாகும், இல்ல எத்தனை டோஸ் எடுக்கணும், இல்ல ஒரு நாட்டுக்கு அரசாங்கம் வாங்கும் பொழுது முதலாவதாக யாருக்கு கொடுப்பார்கள், போதிய அளவுக்கு அந்த ஸ்டாக் இருக்குமா, இல்ல வயதானவர்கள் இல்ல ஏதாவது நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எடுக்கும்போது அதற்கு ஏதாவது பக்க விளைவு ஏதாவது வருமா? Will there be any side effects? There are so many questions and there are so many uncertainties. யாருமே நிரந்தரமா ஒரு தீர்மானமாக ஒரு காரியத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. None of them can give a certain answer. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆனா ஒரு பேண்டமிக் கிடையாது, ஆனா இப்படியான ஒரு அன்சர்டன், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில எருசலேம்ல அந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த ஏசாயா 64வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதனுடைய பின்னணி, அந்த மக்கள் அவர்கள் பாபிலோன் சிறை இருப்பிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வருகின்றார். அவர்களுடைய தேசத்துல வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அங்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய நலம் இருக்குமா, வீடு இருக்குமா, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயத்தில் அங்கு சேர்ந்த மக்கள் அங்க அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். சிறைப்பட்டு போனவர்கள் மீண்டுமாக பாபிலோனிலிருந்து மீண்டுமாக வருகிறார்கள். ஆனால் சிறைப்படுத்தப்பட்ட போகாத மக்கள் அவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ளாக ஒரு பிரச்சனை. அது மாத்திரமல்ல, மற்ற இடங்களிலிருந்து எருசலேமில் தங்கின மக்கள், அவர்களுக்கும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்களுக்கும் பிரச்சனை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஒரு ஜெபத்தை அவர் இங்கே எழுதியிருக்கின்றார். இந்த ஜெபமானது இது ஏசாயா 63வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 64வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம், the prayer starts from chapter 63 from verse 15, where Isaiah prays for God's help and for deliverance. ஆண்டவர் தன்னை மீட்கும்படியாகவும் மக்களை மீட்கும்படியாக அவர்கள் செய்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். 63வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் இடத்துல செய்கிற ஜெபம் என்ன என்றால், தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். In chapter 63 verse 15 they pray to God, look down from heaven and see. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு நாம செய்கிற ஜெபமும் அதுதான் இல்ல. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே நீர் பரலோகத்திலிருந்து இந்த சூழ்நிலையா இருக்கின்ற எங்களை நீர் தேவரீர் நீர் கண்ணோக்கி பாரும் என்று. 64வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற இந்த ஜெபம் என்னென்றால், 63வது அதிகாரத்துல பாரும்,
64வது அதிகாரத்துல பார்க்கறாங்க. சொல்லும் பொழுது ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கி வாரும். In chapter 63 is they are asking God to see from heaven. In chapter 64 they are praying to God, God tear, render the heavens or the skies and Lord come down. அவர்கள் செய்கிற அந்த ஜெபத்தினுடைய அர்த்தமானது என்ன என்றால், ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தேவரே நீர் தலையிடும். Lord, we want a divine intervention in what we are going through in our life now. நீர் வருகிறதுனால எங்களுக்கு மாத்திரம் விடுதலை கிடையாது, உமக்கும் எங்களுக்கும் விரோதமாக நிற்கின்ற அந்த சத்துருக்கள் உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமையான நாமம் என்பதை உணர்ந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தத்தளிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. The enemies, the adversaries, they will see how great the name of the Lord is and they will tremble. அவர்கள் தத்தளிக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை ஒரு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவர்கள் தத்தளிக்கின்றார்கள் என்ன என்றால் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை கண்டு பயப்படுகிறார்கள். அடுத்தது அது மனம் திரும்பி ஆண்டவர் இடத்திலே அவர்களை கொண்டு வருகிறார்கள். The trembling makes them to fear God and also help them to repent and come to God. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறார், ஆண்டவரே நீர் வாரும். நாங்க கேட்கிறது என்னமோ புதுசா நாங்க கேட்கல. ஆண்டவரே இதற்கு முன்பதாக நீர் வந்திருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு இருக்கின்றீர். இதோ புதுசா ஆண்டவரே முதல் முறை வாங்க நாங்க கேட்கல. ஆண்டவரே நீங்க 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஏசாயா 64:3 chapter 64 verse 3, நாங்கள் பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியிலே பர்வதங்கள் உருகின. When you did awesome things that we did not look for, you came down, the mountains quaked at your presence. நாங்கள் எதிர்பாராத காரியங்கள். எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். 400 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவரே விடுதலை செய்யும், விடுதலை செய்யும். சற்றும் எதிர்பாராத ஒரு வழியில, எதிர்பாராத ஒரு நேரத்துல, எதிர்பாராத ஒரு மனிதனாகிய மோசேயை கொண்ட ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். அதே மாதிரி அந்த செங்கடல், the Red Sea, when they faced the Red Sea, they never expected that God will open the Red Sea so that they can walk through. செங்கடலில் ஆண்டவர் இப்படியாக அந்த கடலை பிளந்து அவர்களை வழிநடத்தி செல்வார் என்று அவர்கள் எதிர்பார்க்கல. அந்த தேசத்துல வரும் பொழுதும் சரி, அங்கிருந்து அநேக பகைய சத்துருக்கள் அவர்கள் மத்தியிலும் போராடி ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார் என்று எதிர்க்கல. அவர்கள் நினைத்தார்கள், இந்த எரிகோ பட்டணம் இவ்வளவு பெரிய மதில்கள் கொண்டு இருக்கிறது, எப்படி இதை நாம் மீட்க போகிறோம்? How are we going to destroy this Jericho? ஆண்டவர் பயன்படுத்தினது சாதாரண அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு வழி. நீங்க போய் சண்டை போடுங்க அப்படிலாம் கிடையாது, சுத்தி வாங்க, just go around 7 times. சற்றும் எதிர்பாராத வழியில ஆண்டவரே இதற்கு முன்பாக இறங்கினீரே, நாங்கள் எதிர்பாராத வழியில ஆண்டவரே எங்களை மீட்டீரே, தேவரீர் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களை மீட்டுக் கொள்ளும். அந்த இஸ்ரேல் மக்களை போல நாமும் ஆண்டவர் இடத்துல பல சமயங்களை ஜெபித்திருக்கோம். ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்துல, இந்த துன்பத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியல, ஆண்டவரே வாரும் நீர் எங்களை மீட்டுக் கொள்ளும். Lord come and Lord deliver us from this situation. அந்த இஸ்ரேல் மக்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியங்களை கண்டார்கள், அதை உணர்ந்து இந்த ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். ஒரு சமயத்தில் பெரிய பெரிய காரியங்களும் செய்திருக்கின்றார், இன்னொரு சமயத்தில் பார்த்தா சின்ன சின்ன காரியங்களில கூட ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே வாரம் மாத்திரம் அல்ல, ஆண்டவரே இதற்கு முன்பாக நீர் செய்தீர். Lord, this is not the first time that you came to save us. Lord, you came down from us. You came to us by emptying yourself. உம்முடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி வந்தீரே. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கிறார்.
இந்த மக்கள் ஆண்டவரிடத்துல செய்த அந்த ஜெபம், இன்றைக்கு நாமும் இந்த பேண்டமிக் இந்த சூழ்நிலையில செய்கின்ற ஜெபம், இந்த ஆண்டவரே வாரும். இந்த அட்வென்ட்ல பார்க்கும் பொழுது, அட்வென்ட் என்று சொல்லும் பொழுது, வருகை லார்ட் கம், ஆண்டவரே வாரும், எங்களை மீட்டுக்கொள். எங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தையும் நீ மீட்டுக் கொள்ளும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவருடைய தெய்வீக தலையெழுத்தாக நாம் ஆண்டவரிடத்துல வேண்டி நிற்கின்றோம். We are praying to God for a divine intervention. Lord, it is only you can save or redeem us. அப்படி ஆண்டவர் வர வேண்டும் என்றால் அங்க 3 காரியங்கள் ஒரு தகுதியாக இருக்கின்றது. There are 3 qualifiers placed on God's involvement. அந்த 3 காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக பார்க்கின்ற காரியம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, who works for those who wait for him. காத்திருத்தல். இந்த அட்வென்ட் காலங்கள் காத்திருக்கின்ற காலங்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய 2வது வருகைக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை மீண்டுமாக நமக்கு வலியுறுத்துகின்ற காரியங்கள். ஆண்டவருடைய வருகை அவருக்காக காத்திருக்கும். ஆண்டவர், இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற காரியம், ஆண்டவரே நீர் வாரும். கிறிஸ்டோபர் டேவிஸ் என்று சொல்லப்படுகிறவர், அவர் இந்த காத்திருக்கின்ற காரியத்தை குறித்து 3 காரியங்களை சொல்கின்றார். கிறிஸ்டோபர் டேவிஸ் gives 3 implications of waiting for God. The first one that he says is, Lord is worth waiting for. The Lord is worth waiting for. ஆண்டவருக்காக காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் நம்முடைய நேரத்தின் பிரகாரமாக கிரியை செய்கிறவர் அல்ல. God is not the one who works according to our time. ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்துல, இந்த டைம்ல, இந்த செகண்ட்ல எனக்கு இது வேணும், அப்படியாக அவர் வேலை செய்கிற நம்முடைய வேலைக்காரன் கிடையாது. அவர் தன்னுடைய நேரத்திலே தனக்கு சித்தமான காரியங்களை அவர் செய்வார். அப்பேற்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அவர் எப்பொழுது செய்வார் என்பது நமக்கு தெரியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் விசுவாசத்தோடு காத்திருப்பது. அப்படியாக விசுவாசத்தோடு காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெறும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்காக காத்து கொண்டிருப்பது நல்லது. இரண்டாவதாக அவர் சொல்கிறார், ஆண்டவர் நம்மை காக்க வைப்பதற்கான உரிமை அவருக்கு உண்டு. God reserves the right to keep us waiting. ஆண்டவருக்கு அந்த உரிமை உண்டு. உங்களையே நிர்ணயம் தனக்காக காத்திருக்கும்படியாக வைப்பதற்கு ஆண்டவருக்கு உரிமை உண்டு. ஆண்டவர் நம்மை போல அவசரப்படுகிறவர். அவருக்கு எது செய்யணும், எப்ப செய்யணும், எப்ப பதில் கொடுக்கணும், யார் மூலியமா காரியங்கள் செய்யணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் நம்மை காத்திருக்க வைப்பதற்கு அவருக்கு அந்த உரிமை உண்டு. மூன்றாவதாக இந்த பகுதியை கொண்டு பார்க்கும் பொழுது, the waiting. While God is great, ஆண்டவர் பெரியவர், மகா உன்னதமானவர், God also is gradual. அதாவது ஆண்டவர் நிதானமாக பொறுமையாக செய்கிறவர். அவசரத்தோடு வேகமாக செய்கிறவர்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கின்றார், அவருடைய வழியில செய்கின்றார். அது அவருடைய ஒரு மிராக்கிளாகவும் இருக்கலாம். ஆண்டவர் அநேக சமயங்கள்ல காரியங்களை செய்யும் பொழுது நிதானமாக பொறுமையாக செய்கின்றார். போன வாரம் 2 பேதுரு 3வது அதிகாரத்தை பார்த்தோம். 2 பேதுரு 3:9 இந்த மாதத்தினுடைய வசனமாக பார்க்கின்றோம். அதை பார்க்கும்போது தாமதிக்கின்றார் என்று ஒரு சிலர் எண்ணுகிறார்கள். God is slow. God is slow because it is a blessing for us. அவர் தாமதிக்கிறது நமக்கு நல்லது. அநேக சமயங்கள்ல ஆண்டவர் ஒரு காரியங்களை தாமதப்படுத்துகிறார் என்று நாம் எண்ணினாலும் அது நம்முடைய நன்மைக்காக அவர் செய்கின்றதாக இருக்கின்றது. It is for our good that he is slow. இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆண்டவர் அதுல இருக்கிற சிக்கல்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கின்றார். எனவே ஆண்டவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆண்டவருக்காக காத்திருக்கிறது நமக்கு நன்மை. ஆண்டவர் அவருடைய நேரத்துல நிச்சயமாக செய்வார். ஆண்டவருடைய தலையீட்டுக்காக இந்த வருடத்துல நாம் எல்லாருமே ஜெபித்திருக்கிறோம். In 2020 we all pray for God's deliverance. கண்டோமா? இந்த சூழ்நிலை மாறினதா? ஆண்டவர் தன்னுடைய நேரத்துல காரியங்களை செய்கிறவர். இந்த சூழ்நிலையை ஆண்டவரால மாற்ற முடியாது கிடையாது. அவரால மாற்ற முடியும். ஆனால் அவருடைய வேளையில அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக செய்கிறவர். எனவே முதல் காரியம் என்னென்றால் ஆண்டவருக்காக காத்திருப்பது. இரண்டாவது காரியம் அங்க பார்க்கும் பொழுது நீதி செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள், பிறருக்கு நன்மை செய்கிறவர்கள், நியாயம் செய்கிறவர்கள். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா மகிழ்ச்சியோடு செய்கிறார்கள். They are joyful in doing righteous work. ஐயோ இவர்களுக்கு இது செய்யணுமே, ஐயோ இவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமே, ஐயோ இவங்களுக்காக போய் நிக்கணுமே, ஐயோ இவங்களுக்கு பேசுறத போய் நம்ம கேட்கணுமே, எப்படின்ட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் செய்கிறதல்ல, மற்றவர்களுக்காக பிறருடைய நன்மைக்காக மகிழ்ச்சியோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்துல மகிழ்ச்சியோடு பிறருக்கு நாம் செய்கிற நீதியின் ஒரு காரியம் என்ன என்றால் the safety measures. பிறருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் கருதி மகிழ்ச்சியோடு கேள்விகள் இல்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணாம, இதான் நம்மளுக்கு ஒரு பெரிய எது இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கும், ஒரு ஆர்கியூ பண்ண, அப்பதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. அதெல்லாம் இல்லாம பிறருடைய நன்மை, எந்த நன்மையை கருதி இந்த சேஃப்டி மெஷர்ஸ் போன்ற காரியங்கள் எல்லாம் செய்தும் அதுவும் மகிழ்ச்சியோடு நாம் செய்கின்ற நீதி. The joyful work of righteousness. ஆண்டவருக்காக காத்திருக்கிற வேளையில நீதி நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும். As we wait for the coming of the Lord, we have to do the righteous work and we have to do it joyfully. சந்தோஷமாக செய்ய வேண்டும். இதனை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம், உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். Lord, you meet those who are in your way or those who remember you in your way. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்கள். ஆண்டவருடைய வழிகளை அநேக சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாது. We are not able to understand how God leads. Many times it is beyond our understanding. நம்முடைய புரிந்து கொள்வதற்கு மேலாக இருக்கின்றது. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே என்னை நீர் வழி நடத்துகிறீர், ஆனா எனக்கு என்னன்னு புரியல, ஆனாலும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே உன்னை நான் நினைக்கின்றேன். இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவரே நாங்கள் எதிர்பாராத வழியில ஆண்டவரே எங்களுக்கு செய்தீரே, எங்கள் முற்புதாக்களுக்கு செய்தீரே, அப்படியாக செய்யும். ஆண்டவரே நாங்கள் போகின்ற இந்த பேண்டமிக் ஆண்டவரே எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல, ஆனாலும் தேவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பேண்டமிக்கா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உம்முடைய அன்பானது மாறாது. நீர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். Lord, this pandemic cannot change your love. Lord, this pandemic cannot make you someone who hates us. Lord, this pandemic cannot make you to take away the promises that you have given to us. No. You are always faithful to the promises, whatever be the situation. நாங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போனாலும் சரி, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். தேவரே உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறார். யாரை ஆண்டவர் சந்திக்கிறாரா? காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். மகிழ்ச்சியோடு நீதி செய்கிறவரை ஆண்டவர் சந்திக்கிறார். அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நீங்க போகிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் ஆண்டவர்
நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றார். வித்தியாசமான ஒரு முறையில் அவர் சந்திக்கின்றார். எல்லாரையும் ஒரே வழியில கிடையாது, ஒவ்வொருவரையும் வித்தியாசமான வழியில ஆண்டவர் சந்திக்கின்றார். ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நாம் ஆண்டவரை விட்டு அநேக சமயங்களில் விலகி இருக்கின்றோம். இந்த மக்கள் ஆண்டவரை நினைக்கும் பொழுது இந்த மக்கள் செய்கிற இன்னொரு காரியம் என்னென்றால், ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். 64வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய பாவத்தின் விளைவுகளை ஆண்டவரே நாங்கள் சந்தித்தோம். அந்த பாவத்தின் விளைவுதான் அவர்கள் பாபிலோன் தேசத்துல அவர்கள் சிறைப்பட்டு போனார். ஆனாலும் ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராக இருந்து எங்களை இப்பொழுது மீண்டுமாக எருசலேம் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த பாவம் கொடூரமானது என்று. என்னாகமம் 32:23, நம்பர்ஸ் 32:23 சொல்லப்படுகிற காரியம், உங்களுடைய பாவம் உங்களை என்ன பண்ணுமா, தொடர்ந்து பிடிக்கும். அதே மாதிரி கலாத்தியர் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். A man reaps what he sows. அப்போ இந்த பாவ பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நீங்களும் நானும் விடுதலையாக முடியும். ஆண்டவர் வாரும் என்று நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்களில் நாம் போகிற சூழ்நிலைகளை பார்க்காமல் இருக்கிறவரால், இல்ல பார்த்துட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போகிறவரால், அவர் காண்கின்ற தேவனாக. இங்க இந்த மக்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கின்ற ஒரு காரியம், ஆண்டவரே, do not hide your face, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறையாதேயும். ஆண்டவர் தன்னுடைய முகத்தை நமக்கு எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் அவர் மறைக்கவே இல்லை. ஆராதனையினுடைய கடைசியில, ஒவ்வொரு ஆராதனையினுடைய கடைசியிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோமே, அந்த ஆசீர்வாதத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து, தம்முடைய திருமுகத்தை நம் மீது ஏறெடுத்து, Lord, lift up your countenance. Lord, give me grace. Lord, give me peace. ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை நம்மை விட்டு திருப்பினால் நாம் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு சமயத்திலும் தன்னுடைய திருமுகத்தை நம்மை விட்டு மறைக்கிறவர் அல்ல, கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற ஆண்டவர். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம சென்றால் கூட ஆண்டவருடைய முகம் நம்மை விட்டு மறைக்கப்படலை. தொடர்ந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். The hope that we receive from God is because God is watching us. He is always watching us. He is so near to us. இந்த ஜெபம் முடியும் பொழுது கூட ஒரு நம்பிக்கையான ஒரு தோரணையில இந்த ஜெபத்தை முடிக்கின்றார். ஏனென்றால் இந்த ஜெபத்துல மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கருத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் முடிக்கின்றார். அவர் முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவரே, நாங்கள் களிமண், நீர் குயவன். Lord, we are the clay and you are the potter. களிமண் பார்த்தீங்கன்னா, களிமண் ஒண்ணுமே கிடையாது, அந்த உயிர் கிடையாது, அந்த களிமண் எதையும் செய்ய முடியாது. ஆனா அந்த களிமண் ஆனது குயவனுடைய கையில போகும் பொழுதுதான் அது உயிர் பெறுகின்றது. நீங்களும் நானும் ஆண்டவர் இல்லாவிட்டால் வெறும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்லை. அவருடைய சுவாசமானது நமக்குள்ளாக வந்ததனால்தான் நாம் உயிர் பெறுகின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்ததனால்தான் நித்திய ஜீவனை நாம் பெறுகின்றோம்.
ஒருவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் அழகா கார்னி காவலோ என்று சொல்லப்படுகிறவர் இதனை அவர் சொல்லும் பொழுது, God the creator, God the potter, he became the clay. குயவன் களிமண்ணானான். ஏன்? களிமண்ணாக இருக்கின்ற நம்மை மீட்க முடியும். God the potter became a clay to save you and me. ஆண்டவருடைய கரத்துல இருக்கும் பொழுது அவர் பணியும்படியாக ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னா எப்படின்னா, ஆண்டவரே இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஷேப் வந்து இப்படி வரணும், இது இந்த ஹைட்ல இருக்கணும், இந்த வெயிட்ல இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. We are not supposed to give directions to God. களிமண் வந்து குயவன் கையில இருக்கும்போது களிமண் நீ இப்படி வானே அப்படி செய், it won't. We have to allow God to mold us in His image. அவருடைய சாயலிலே நாம் வணையும்படியாக, நாம் வணைக்கப்படும்படியாக ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு இஷ்ட பிரகாரமாக காரியங்கள் நடைபெறாது. When we allow ourselves to be molded in God's way, things won't happen the way we want, but things will happen the way He wants, because He is the potter. அவர்தான் குயவன், அவருடைய வழியிலே நம்மை வணைவார். அந்த களிமண் இல்ல, நீர் கொடுக்கிற ஷேப் எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு ஏற்ற பிரகாரம் நான் என்னை வணைந்து கொள்கிறேன் என்றால் அந்த களிமண் குயவனுடைய கையிலிருந்து வெளியாகிவிடும். நான் சொல்றேன், ஆண்டவரே I am nothing, Lord I am nothing, Lord. அப்படியாக சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு விடுதலை. There is deliverance, there is freedom only when we go to God and say, Lord I am nothing, I am just a clay in your hand, do your will in me. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுக்கும் தான் நமக்கு விடுதலை. அப்படியாக ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது நாம் பல சிக்கல்களுக்குள்ளாக நம்மையே நினைத்துக் கொள்கிறோம். If you want freedom, we need to give ourselves to the Lord. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளாகிய நான் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுடைய பிதா. இந்த மக்கள் சொல்லுகிற காரியம் அதான், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மக்கள், நீர் எங்களுடைய ஆண்டவர். You are our father and we are nothing but we are clay. You are our potter. Lord, here we are. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நமக்கு விடுதலை. ஒப்பு கொடுக்காமல் ஜெபிக்கும் பொழுது பாரம். There is burden on us when we are not surrendering things to God. அந்த பாரமானது இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அட்வென்ட் சீசன்ல நாம் வந்திருக்கின்றோம். ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக வந்திருக்கின்றோம். பழைய வருடத்தின் காரியங்கள் தொடர்ந்து வரக்கூடாது. None of us wants to have what we have experienced in the year past. Lord, this church calendar, this new year, Lord, give newness to us. ஆண்டவரே எங்களை புதுப்பியும், புதுமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே பழையவைகள் யாவும் ஒழிந்து போகட்டும். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும். தேவரே, நாங்கள் உமக்காக கர்த்தாவே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். Lord, we are waiting. Lord, we are waiting for your coming. As we wait, O Lord, help us to be prepared. ஆண்டவரே, உமக்காக உம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே தேவரே எங்களை ஆயத்தப்படுத்து. எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நீதியை செய்யப்படுகிறது. We have to do the righteous work joyfully. மன கஷ்டத்தோடு அல்ல, சோர்வோடு, சந்தோஷத்தோடு. அதே சமயத்துல எப்பேற்பட்ட ஒரு வழியில நம்மை ஆண்டவர் வழி நடத்தி சென்றாலும் அந்த வழியில ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். Let us remember who he is. நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், அவர் குயவன்,
நாம் கழிவு. He is the potter and we are the clay. நாம் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் விடுதலை பெறுகின்றோம். ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார். When we surrender ourselves into God's hand, God delivers us and God gives us freedom. ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வாரும் என்று ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் இருந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தாவே உமக்காக காத்திருந்தார். உம்முடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். தேவரீர் உம்முடைய நேரத்திலே கர்த்தாவே நீர் வந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் நீர் வந்ததின் நிமித்தம் கர்த்தாவே மனித குலம் யாவும் கர்த்தாவே மீட்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் தேவரீர் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். வாரும் தேவரே, உம்முடைய இரண்டாவது வருகையில எங்களுக்கு முழு விடுதலை. இந்த பாவம், பிசாசு, மரணம் மற்றும் இந்த பேண்டமிக் போன்ற தொற்று நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை. பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை தேவரே நீர் வாரும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற மக்களாக, செயல்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற மக்களாக, நீதியை மகிழ்ச்சியோடு செய்து காத்துக் கொண்டிருக்கிற மக்களாக, ஆண்டவரே எங்களுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும் போது எல்லாவற்றிலும் உம்மை நினைவு கூர்ந்து நீர் புயவன், நாங்கள் உம்முடைய கைகளிலே உம்முடைய சித்தம் போல் வணையப்பட இருக்கும் களிமண் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து உமக்காக காத்திருக்க கிருபை செய்தது. தேவரே, தாமதம் வேண்டாம் ஆண்டவரே, வாரும், விரைவாக வாரும். எங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். Sir.